வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விக்னேஷ் ராஜா இயக்கத்துல தனுஷ் நடிச்சு வெளியாகி இருக்கிற காரா படத்தோட விமர்சனம். போர் தொழில் படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் ராஜா என்ன பண்ண போறாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சமீப காலமா தமிழ் சினிமால பிக் ஸ்டார் படங்கள் தியேட்டருக்கு வர்றது ரொம்ப ஸ்கேர்சிட்டியா இருக்கு. தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ரசிகர்கள் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. அந்த தாகத்தை தீர்க்கிற ஒரு அபவ் ஆவரேஜ் என்டர்டெய்னராக இப்போ தனுஷ் நடிப்புல காரா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் ஒரு பேங்க் ஹைஸ்ட் கதை. ஒரு கிராமத்து இளைஞன் ஏன் திருடனாக மாறுகிறான், அவன் வாழ்க்கையை எப்படி மாத்திக்க நினைக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு பெரிய கேஸை முடிச்சுட்டு கெத்தா போகணும்னு நினைக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற ஆடு புலி ஆட்டம் தான் இந்த காரா. இதில் கார்ப்பரேட் பேங்க்ஸ் ஏழை மக்களை லோன் மூலம் எப்படியெல்லாம் வதைக்கிறார்கள் என்ற சமூக செய்தியும் சொல்லப்பட்டுள்ளது. தியேட்டரில் ஏன் பார்க்கலாம்? தானுஷ் ஒரு ஃபெனாமினல் ஆர்டிஸ்ட் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார். லாங் ஷாட்களில் கூட அவரது கண்கள் மூலம் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். தனுஷின் நடிப்பை தாண்டி KS ரவிக்குமார் மற்றும் ஜாயாராம் போன்றவர்களின் கதாபாத்திரங்களும் நடிப்பும் மிகவும் ரசிக்கும்படியாகவும் புதுமையாகவும் உள்ளது. படத்தின் செகண்ட் ஹாஃப் ஜெட் வேகத்தில் நகர்வதோடு ரசிகர்களை இருக்கையின் நுனிக்கே கொண்டு வரும் பல த்ரில்லிங் காட்சிகளை கொண்டுள்ளது. GV பிரகாஷின் பின்னணி இசை படத்திற்கு ஒரு பெரிய உயிர்ப்பை தருகிறது. குறிப்பாக இரண்டாம் பாதியில் வரும் இசை தியேட்டர் அனுபவத்தை மேம்படுத்துகிறது. கார்ப்பரேட் பேங்க்ஸ் ஏழை மக்களுக்கு கொடுக்கும் லோன் தொல்லைகள் குறித்த முக்கியமான சோஷியல் மெசேஜ் மற்றும் ராபின்ஹுட் பாணி கதைகளும் இதில் சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. ஆபாசம் ஏதுமில்லாத ஒரு நீட் மற்றும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி திரைப்படமாக இது இருப்பதால் குடும்பத்தோடு தியேட்டருக்கு சென்று பார்க்கலாம், ஏன் தவிர்க்கலாம். படத்தின் முதல் பாதியில் சுமார் 20 முதல் 25 நிமிடங்கள் கதை மெதுவாக நகர்வதால் ஒரு பெரிய லேக் உணரப்படுகிறது. படத்தின் மொத்த நீளம் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் என்பது சற்று அதிகமாக தோன்றலாம். சில காட்சிகளை எடிட் செய்திருக்கலாம் என்ற எண்ணம் வர வாய்ப்புள்ளது. ஒரு திருடன் 15 வங்கிகளில் கொள்ளையடித்தும் அது தேசிய செய்தியாக மாறவில்லை என்பது போன்ற காட்சிகள் பிலீவபிலிட்டி குறைவாக உள்ளன. மாமிதா பைஜு போன்ற திறமையான நடிகைகளுக்கு மிக குறைந்த அளவே ஸ்கிரீன் டைம் 4 அல்லது 5 காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஏமாற்றம் அளிக்கலாம். படம் ஒரு சிறிய வட்டத்தில் ஒரு சில இடங்களிலேயே நடப்பதால் தனுஷ் போன்ற ஒரு பெரிய ஸ்டாரின் படத்திற்கு தேவையான பிரம்மாண்டமான கூட்டமோ அல்லது அதிக லொகேஷன்களோ இதில் இல்லை. ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னராக இந்த படம் கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாது. See you in another review.